மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் கொலுசு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். கிறிஸ்டல் மணி தேவையான அளவு, கியர்லாக், கோல்டன் மணி, கொலுசு கொக்கி, வளையம் 2 போதும். அடுத்தது கட்டர், நோஸ் பிளேயர். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இந்த கொலுசு மிக எளிமையாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம கீர் ஒயர் எந்த அளவுக்கு எடுக்கலான்றதை பார்த்துக்கலாம். இது என்னுடைய கால அளவு. அதை கணக்கு பண்ணி 13 இன்ச்சஸ் வருது மொத்தம். அதை கணக்கு பண்ணி நான் கியர் ஒயரை வெட்டி எடுத்துக்கிட்டேன். உங்கள் கால் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் கணக்கு பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வளையத்தை கோத்துருவோம். வளையத்தை கோத்துட்டு 2 கியர்லாக் மணியை அதில் நம்ம கோத்துருவோம். இந்த கியர்லாக் கடையில் பாக்ஸாகவே கிடைக்கும், நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். பாக்ஸ்லேயும் இருக்கும், தனியாகவும் நம்ம லூஸில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். இப்போ இந்த மணியை கியர் மணியை கீழே இப்படி இறக்கிட்டு வளையத்தை மேலே சொல்லிட்டு அப்படியே மடக்கி அது உள்ள அந்த கியர் ஒயரை உள்ளே நுழைக்கணும். இப்போ நல்லா இழுத்து விட்டுட்டு ரெண்டு ஒயரும் ஒன்றா வர்ற மாதிரி இது பண்ணணும். இப்போ இழுத்தாச்சு. இப்போ நம்ம நோஸ் ஸ்ப்ரேயால் இதை நசுக்கிடுவோம். நல்லா ஒன்று உடஞ்சி கீழே வந்துடுது, பரவாயில்ல, ஒன்று தான் இருக்குது அதில். இப்போ நம்ம மணியை கோத்துருவோம். ஃபஸ்ட்டு கோல்டன் மணியை ஃபஸ்ட்டு கோர்த்துடுவோம். கோல்டன் மணி சரமாக விற்கும் கடைகளில். இது சின்ன மணி. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு கூட வாங்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு அடுத்தது கிறிஸ்டல் மணி. இது ஒரிஜினல் கிறிஸ்டல் கிடையாது, சாதா தான். இது ஒரு 5 மணி அளவில் நம்ம கோத்துருவோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஒயர் உள்ள நல்லா தள்ளி அழகாக ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ திரும்ப நம்ம கோல்டன் மணியை கோப்போம். ஒரு கோல்டன் மணி 5 கிறிஸ்டல் மணி இப்படி கணக்கு பண்ணி நம்ம கோக்கணும். பாருங்கள், இப்போ அதேமாரி அடுத்த ரோவும் நான் இப்போ கோக்குறேன். இது மிக எளிமையாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு காலில் போடலாம். வீட்டு குழந்தைங்களுக்கு தொலைஞ்சிடுமே, கொலுசு தொலைஞ்சிடுமே என்ற பயமே நமக்கு இருக்காது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ கோத்தாச்சு. அடுத்தது கோல்டன் மணியை கோத்துருவோம். இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே கோக்கணும். எல்லாத்தையும் நம்ம கோத்துட்டு திரும்ப காமிக்கிறேன். இப்போ முடிஞ்சுது. இன்னும் ஒரு 2 ரோ கோக்கணும். இப்போ ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் ஒரு கோல்டன் மணி கோத்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இந்த வளையத்தை கோத்துருவோம்.
அடுத்தது கேரளாக்கு 2. இப்போ அப்படியே மடக்கி ஒயரை கேரளாக்குள்ளே விடுவோம். இப்போ நோஸ் பிளேயர் எடுத்து அதை நம்ம நசுக்கிடுவோம். மிக மிக முக்கியமானது நோஸ் பிளேயரும் அந்த மணியும் தான். இப்போ திரும்ப அந்த மணி ஒயரை அந்த மணிக்குள்ளே விடுவோம். ஒரு 2-3 மணிக்குள்ளே விட்டால் போதும். இப்போ விட்டாச்சு. இப்போ கட்டரால் நம்ம கட் பண்ணிக்குவோம் அதை. கட் பண்ணியாச்சு. இப்போ 2 பக்கமும் வளையம் போட்டாச்சு. இப்போ நம்ம கொலுசு கொக்கியை அது உள்ள நம்ம அந்த வளையத்துள்ள இப்படி இந்த வளையத்தோடு சேர்த்து மாட்டணும். இந்த கொலுசு செய்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கும் செய்து போடுங்க. மிக அழகாக இருக்கும். இதே ரெட்டைப்பட்டையிலையும் நம்ம செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா அந்த கம்பியை நல்லா வளைச்சி விடுவோம் கைட்டாத அளவுக்கு. நீங்கள் பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொலுசு கொக்கி இப்போ ரெடி ஆகிடுது. அதே மாதிரி இன்னொரு இதுவும் கொலுசு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ இதை நீங்கள் செய்து பார்த்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. என் சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.